வணக்கம் மக்களே. இப்போ இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு கம்பு ரொட்டியும் அந்த கம்பு ரொட்டிக்கு செம்மையாக ஒரு வெஜிடேரியன் காம்பினேஷன் ஸ்டஃப்ட் பிரிஞ்சால் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். குளுட்டன் ஃப்ரீ டின்னர் இல்லாட்டா லஞ்சுக்கு ஆப்ஷன் தேடுறீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா உங்களுக்கு செஞ்சு கொடுக்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஆயில் போட்டு கடலை பருப்பு, எள்ளு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, புளி, சீரகம், தேங்காய் துருவினது இதையெல்லாம் சேர்த்து அதில் மஞ்சத்தூள், உப்பு, தனியா, மிளகாத்தூள், சீரகத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக அதை நீங்கள் கடாயில் திருப்பி வேறு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் சீரகம், கடுகு போட்டு தாளிச்சிட்டு பொரிஞ்ச உடனே அதில் கருவேப்பிலை, மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி பொடியாக அரிஞ்சினது, மஞ்சத்தூள் வதக்கி விட்டுட்டு அந்த மசாலா நிரப்பி அந்த கத்திரிக்காயை நீங்கள் அடுக்கி வச்சுடணும். அடுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஸ்லோவில் மூடி வச்சுடுங்க. அது கொஞ்சம் வெந்து வரும்போது மிச்சமுள்ள மசாலாவை நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். மழைன்னு அரைச்சிட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும்போது அந்த மசாலாவோட வாசனையோட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கம்பு மாவு பிசையும் போது 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சூடு பண்ணி கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற தண்ணியை அந்த மாவில் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடும். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே இந்த உருண்டையை வச்சு நீங்கள் தட்டி எடுத்து தவாவில் போட்டு திருப்பி எடுத்து நெருப்பில் கூட வாட்டி எடுத்துக்கலாம். நெருப்பில் வாட்டி எடுக்கும் போது நம்ம சுக்கா சப்பாத்தி எப்படி புல்கா பண்ணுறோமோ அது மாதிரி வாட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு உப்பிட்டு வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கம்பு ரொட்டியோட 2 பக்கமும் நல்லா நெய்யை தடவி விட்டுக்கோங்க. இது முழுமையானதும் குளூட்டன் இல்லாதது ஆரோக்கியமான உணவும் கூடங்க. சுவையான ஸ்டஃப்ட் கத்திரிக்காய் மசாலாவோட சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்புறேன். நிச்சயம் செஞ்சு பாருங்க. இது போன்ற ரெசிபிகளுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.